நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரோட் சைட் மசாலா சுண்டல். மசாலா சுண்டல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். 10 மணி நேரம் ஊறின மஞ்சள் சுண்டலை வேக வச்சு எடுத்திருக்கேன். ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கையும் வேக வச்சு மசிச்சு எடுத்திருக்கேன். தென் நம்ம அரைக்க வேண்டிய பொருள் இதெல்லாம்: ஒரு சின்ன சைஸ் பல்லாரி, ஒரு தக்காளி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, 5 பல் பூண்டு. நமக்கு தேவையான மசாலாஸ்: 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சாம்பார் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, உப்பு தேவையான அளவு. இப்போ இந்த மசாலா சுண்டல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் சூடானதும் அதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சு இந்த மசாலாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது இப்படி கொதி வந்ததும் நம்மளோட வேக வச்ச சுண்டல் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரெசிபிக்கு தேவையான சால்ட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் சுண்டல் இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வேகட்டும். 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்துருக்க உருளைக்கிழங்கை இதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் மல்லி இலையும் தூவி மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்முடைய ரோட் சைட் மசாலா சுண்டல் தயார். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட டெலிஷியஸ் நல்லை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு டெலிஷியஸான குக்கிங்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.